இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக ஹோம்மேட் ஃபர்டிலைசர். நம்ம இப்போல்லாம் வீட்லேயே பன்னீர் தயாரிக்கிறோம் இல்லையா? பாலை திரித்து பன்னீர் எடுத்தப்புறம் நம்ம அதை வடிகட்டும் போது வர தண்ணி தான் வே வாட்டர்னு சொல்லுவோம். அந்த வே வாட்டர் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதை கிச்சன்லேயே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மோர் குழம்புல சாம்பார்லலாம் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதை தவிர செடிகளுக்கு வேண்டிய சத்துக்களும் நிறைய இருக்குது. அதனால் அதை செடிகளுக்கும் நம்ம உரமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் வே வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். WHEY வே. உங்களுக்கு சரியாக புரியணுங்கிறதுக்காக ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து பாலை திரித்து வீட்டில் பன்னீர் எடுக்கும்போது அதை வந்து வடிகட்டி அடியில் வர தண்ணி, இதுதான் வே வாட்டர். நீங்கள் பாருங்கள், இதில் அடியில் பன்னீர் கூட இருக்கும். எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு நாள் புளிக்க வச்சது. இந்த வே வாட்டரை ஒரு நாள் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஃபர்மெண்டடாக இருக்குது. இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டால் NPK இருக்குது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது. அதை தவிர கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எல்லா சத்துக்களுமே செடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதில் ஒரு பங்கு வே வாட்டர் எடுத்தால் ஒரு பங்கு தண்ணி. ஒரு பங்குக்கு இன்னொரு பங்கு நார்மல் வாட்டர் கலந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து எல்லா செடிகளுக்கும் இந்த அளவு ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும். நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். ஈவினிங்ஸில் நீங்கள் இதை ஊற்றிட்டு விட்டுட்டிங்கன்னா மார்னிங் வரைக்கும் இதோட சத்துக்கள்லாம் இறங்கி நல்ல செடிக்கு உரமாக அமையும். காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ நான் இதை வந்து செடிகளுக்கு ஊற்றுறேன். இதில் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிறதுனால இது செடிக்கு நல்ல உரம். யூஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக கால்சியம் இருக்கிறதுனால செடிகளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் அது சரியாயிடும். கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடிகள் வந்து ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். இந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்க்கு இடையில் நீளமே இருக்காது, குட்டை குட்டையாக இருக்கும். அதே மாதிரி இலைகள்லாம் பேலாயிடும். செடியோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் இலைகள்லாம் சேர்ந்து புஷ்ஷியாக வளரும். நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸுக்கு ஸ்பேஸே இருக்காது. அதை வச்சே நீங்கள் கால்சியம் டெஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த உரத்தை பயன்படுத்தினா நல்லாவே ரிசல்ட் தெரியும். செடிகள் வந்து மீண்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல க்ரோத் இருக்கும், நிறைய பூக்கள் கிடைக்கும், நிறைய காய்கள் கிடைக்கும். ஸோ இந்த உரத்தை வேஸ்ட்டாக தூக்கி கொட்டிடாதீங்க. நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுத்துருங்க. செடிகளுக்குன்னே கூட நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம். ஸோ வீட்லேயே பன்னீர் தயாரிக்கும்போது அதை வடிகட்டி வர வே வாட்டரை இந்த மாதிரி செடிகளுக்கு நல்ல உரமாக நீங்கள் டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன்.